தம்பி ஐயோ அருமை நண்பா அழா அதோ வந்துவிட்டது அமுதம். சிறைக்காவலன், இதை என்ன செய்ய வேண்டும்? முறைகளை சொல்லு. பெரியவரே, விஷத்தை முழுவதும் குடிக்க வேண்டும். பிறகு இங்கும் அங்கும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். கால்கள் மரத்து போகும் வரையிலே அப்படியே நடக்க வேண்டும். பிறகு உட்காரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஜில்லிட்டுக் கொண்டே வரும். பிறகு படுத்து விட்டால் ஆனந்தமான நித்திரை, கனவு மங்கையாலும் கலைக்க முடியாத நித்திரை. சிறைக்காவலன், கொடியுப்படி. நண்பா, சிறிது நேரம் பொறுத்து கூட சாப்பிடலாம். சிறைச்சாலையிலே அதற்கு அனுமதி உண்டு. கிரீட்டோ, கிரீட்டோ, உனக்கு மிக மிக அற்ப ஆசை, மிக மிக அற்ப ஆசை. இந்த விஷத்தை நான் 2 நாழிகை கழித்து சாப்பிடுவதாக வைத்துக் கொள். அதற்குள் என் இருதை வெடித்து நான் இறந்து விட்டால் பிறகு கிரேக்க நாட்டு நீதிமன்றத்தின் தண்டனையை யார் நிறைவேற்றுவது? புதிய சாக்ரடீஸா பிறந்து வரப்போகிறார். கூடாது, கூடாது. இப்போதே சாப்பிட்டு விடுகிறேன். கிரீட்டோ, இந்த விஷம் அழிக்கப் போவது என்னையல்ல, இந்த உடலைத்தான். ஏதென்றின் எழுச்சி மிக்க சிங்கமே, எங்கள் தங்க கிரேக்க பெரியாரே, உம்மையும் எம்மையும் இந்த விஷம் பிரிக்கப் போகிறதா? ஐயோ, நினைக்கவே நெஞ்சு நடுங்குகின்றது. நண்பா, எனக்கு கடைசியாக ஏதாவது சொல்லு. புதிதாக என்ன சொல்லப் போகிறேன்? உன்னையே நீ எண்ணிப்பார். எதையும் எதற்காக, ஏன், எப்படி என்று கேள். அப்படி கேட்டதால் தான் சிலை வடிக்கும் இந்த சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினேன். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய். அதைத்தான் உனக்கும் இந்த நாட்டுக்கும் நான் சொல்ல விரும்புவது. விஷம் அழைக்கிறது என்னை. இந்த கிழவன் கிரேக்க நாட்டு இளைஞர்களை கெடுத்ததாக யாராவது உண்மையாக உளமாற நினைத்தால் அவர்கள் என்னை மன்னிக்கட்டும், அவர்கள் என்னை மன்னிக்கட்டும். வருகிறேன். வணக்கம். ஏ ஜெகமே, சிந்திக்க தவறாதே. உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். வருகிறேன். வேண்டாம், வேண்டாம். சாக்ரட்டிஸ் வட்டம் முடிக்கப்படாது. சாக்ரட்டிஸ் குத்தவட்ட விஷயம். வேண்டாம். சாக்ரட்டிஸ், ஐயோ வேண்டாம், நீங்க சாகக்கூடாது. கல்வி களஞ்சியம் சாகிறதா? எதுக்காக சாகும்? கேட்கிறாங்க, எதுக்காக சாக்ரட்டிஸ் சாகணும்? என்ன குற்றம் செஞ்சா? சிந்திக்க சொன்னார். ஏன், எதற்கு அப்படின்னு சிந்திக்க சொன்னா அதுக்கு ஒரு குத்தமா? சிந்திக்கிறது குத்தமானா மனுஷனுக்கு மூளை இருக்கிறதே குற்றமா? சாக விட மாட்டேன். இந்த கிரேக்க நாட்டு நீதிமன்றம் செய்ய தவறுன ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன். நிச்சயமா செய்ய காமிப்பேன். ஆமா. ஐயோ, இந்த பெரியார இறந்துட்டா அப்புறம் 1000 வருஷ காலம் தேடலாம். இந்த மாதிரி அறிவு நமக்கு கிடைக்குமா? அதை கணக்க முடியுமா? இந்த விஷத்தை இந்த வாயா குடிக்கிறது, இது குடிக்கிறதுக்கு வாய் இருக்கு. இருக்கு, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த வாய் தான் இப்ப குடிச்சுவேன். மில்டஸ், 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 வா. ஏ பாபு, மில்டஸ் வாங்க. எங்க ஓட பாக்குற? வாங்க, குடி. முடியுதே. கையில வாங்க, வாங்க. சண்டாளா, சாப்பிடு, சாப்பிடு. நானு இப்ப அத்தா இல்ல, நான் நீதிபதி. நீ மில்டஸ். சரியான வார்த்தை. குடிக்க சொல்றேன். குடி. சாக்ரட்டிஸ் முடிவை நான் மாத்தேன். குடி. நீ என்ன முழிக்கிறேன்? குடி. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். உண்மையான விஷம். பாபு சாப்பிட்டா செத்து போயிடுவாரு. உண்மையான விஷம்? ஆமா. மேட மேல ராஜாவை கொல்றதுக்காக பாபு விஷத்தை கலந்து கொடுத்திருக்காரு. உண்மையான விஷமா இது? குடி. வேண்டாம் வேண்டாம். நீ குடிச்சு செத்து போயிட்டா நான் கொலகாரன் ஆயிடுவேன். முடியாது. போலீஸ், போலீஸ் வாங்க. போலீஸ். ஐயோ, சாந்தான், பாத்தியா உன் தம்பி செய்த வேலைய?
என் தம்பி அவன் உலகார பையன். மாட்டுங்க அவன் கையில விலங்க. ராஜா, என்னையும் அறியாம உன்னை எப்படியோ காப்பாத்திட்டனே. ரொம்ப நன்றி சார். சார், உங்களுக்கு லெட்டர். நேரத்துல ராணி, இந்த அப்பன் உனக்கு வேணும்னா உன் மனசுல உள்ள கல்யாண ஆசையை விட்டுவிடு. கன்னிப்பெண்ணாகவே வாழ். நீலி கண்ணீருக்கு இழகி விடும் நெஞ்சம் எனக்கு கிடையாது பாபு. ஏமா மின்னல் கொடி, மாயப்பொடி தூரிய மாயப்பொடி. ராணி, நீ விதவை என்று தெரிந்தால் நீ யாரை காதலிக்கிறாயோ அவன் கூட உன்னை விரும்ப மாட்டான். அவன் கூட உன்னை விரும்ப மாட்டான். நீ விதவை என்பதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. ஆனால் இத்தனை நாள் இதை என்னிடம் மறைத்து வைத்திருந்து என்னை ஏமாற்றி இருக்கிறாய் பார். அதை யாராலும் மன்னிக்க முடியாது, யாராலும் மன்னிக்க முடியாது. நீ விதவை, விதவை, இத்தாரக்களி, விநாசகாரி. விதவை, விதவை, விதவை. புழுதியிலே வீசப்பட்ட வீணை, சிதைந்து போன இசை, சிதறிவிட்ட சிலை, கசங்கிய மலர், கருகிய மொட்டு, கலைந்து விட்ட ஓவியம், கைம்பெண், கைம்பெண். ராணி, ராணி, யாரு? ஐயா, ராணிங்க, நான் சமரசம். சமரசம் கேட்டீங்களா? இந்த செய்தி என்ன? என் குடும்பத்துக்கு கலங்கம் வந்துடுச்சு. என்னது? என் ராணி மோசம் போயிட்டான். யாரோ ராஜாவும் அவன் கூட சேர்ந்து மானமா வாழ்ந்த என் குடும்பத்துக்கு யாராவது அவமானத்தை உண்டாக்கிட்டான். என் கௌரவம் எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு. ஐயோ, ராணியே மண்ணா போறான்னு பாருங்க. விஷம் குடிச்சு சாகுறேன்னு எனக்கு கடாச்சி இருக்கிற ராணி. ராணி, 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 எங்க என் ராணி? பெரியவரே, இனி உங்க கதறல் அந்த பெண்ணு காதல விழவே விழாது. ஐயோ, இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சா நான் உன் கல்யாணத்தை சம்மதிச்சிருப்பேன் ராணி. ஐயா, என் ராணி எங்கே? ராஜா, பதறாத. எல்லாம் காரியம் எல்லாம் தீர்ந்தது. இந்த பாரு, உன் காதல் கனவா மாறிடுச்சு. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? பெரியவரே, என் ராணி எங்கே? பெரியவரும் நீயும் சேர்ந்துதான் அந்த பொண்ணை போனமாக்கி விட்டீங்களே. ஐயோ, வாழ்விலும் சாவிலும் உன்னை பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்றது, சபதம் பண்றது, அப்புறம் கன்னி பெண்கள் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போற நிலைமைக்கு கொண்டு வந்து விடுறது. காதல் உங்களுக்கு ஒரு கண்ணாம்பூச்சி விளையாட்டா போயிடுச்சு. போ போ போ, போய் பாருங்க. ராணி, 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 ராணி. ராணி, எங்கிருந்தோ வந்தாய். என் இதய சோலையிலே கானம் பாடும் வானம் பாடியாய், களிப்பிலாடும் அழகு மயிலாய், துள்ளும் மானாய், கொஞ்சும் கிளியாய் பறந்தாய், பிரிந்தாய், என்னை பரவசமடையச் செய்தாய். கடைசியில் என்னை அழைக்காமலே உன் பயணத்தை தொடங்கிவிட்டாய். பல தமிழ் பேசும் பதுமையே, சுவை கனியே, சுந்தர நிலவே, காதற் கவிபாடி என் கனவிலெல்லாம் சதிராடும் கண்ணழகி, கடைசியாக நீ என்ன நினைத்து உயிர் விட்டாய்? என்னை நினைத்தா? இந்த பாவியின் இரக்கமற்ற பேச்சை நினைத்தா? என் கோயிலமே, குற்றமற்ற உன் மீது சீறி விழுந்த எனக்கு நீ இப்படியா தண்டனை தர வேண்டும்? இந்த மனித தன்மையற்றவரை மன்னிக்கும் பெருந்தன்மை என் மரகதமே உன்னோடு பிறக்காமலா போய்விட்டது, பிறக்காமலா போய்விட்டது. இந்த கொடுமைகளை எல்லாம் நான் பார்க்காமல் நாடக வேளையிலேயே என் கண்களை மூடி இருப்பேன். அதையும் நீங்கள் தான் கெடுத்து விட்டீர்கள், நீங்கள் தான் கெடுத்து விட்டீர்கள். ஐயா பெரியவரே, ராணி கல்யாணம் ஆகாதவள். மழலை பருவத்திலே நீங்கள் நடத்தியது கல்யாணம் அல்ல, மரபொம்மை விளையாட்டு. ராணி என் மனைவி, என் வாழ்க்கை துணைவி என்று நான் வாயார மனமாற சொல்லி அழுவதற்கு அனுமதி தாருங்கள், அனுமதி தாருங்கள். மறுமணத்திற்கு நீங்கள் சம்மதித்து விட்டதற்கு அறிகுறியாக அவள் பிணத்திற்கு நான் மாலையிடுவதற்கு உத்தரவு கொடுங்கள், உத்தரவு கொடுங்கள். ஏன் பேசாமல் இருக்கிறீர் பெரியவரே, ஏன் பேசாமல் இருக்கிறீர்? ராணி, 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 உன் அழகு விடிகளை திறந்து என்னை ஒருமுறை பார் ராணி. நான் உன் கழுத்திலே மாலையிட்டு உன்னை மனைவி என்று அழைக்கப் போவதை ஒருமுறை பார்த்துவிட்டு, அமுது கசியும் உன் இதழ் திறந்து என்னை அத்தான் என்று ஒருமுறை அழைத்து விட்டு பிறகு செத்து விடுறாய். பக்தா, பயப்படாதே, எழுந்திரு.
ராணி உன் இஷ்டம் போல் சிறிது நேரம் உயிரோடு இருந்து பிறகு இறந்து போக வரம் தந்தோம். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ராணி எழுந்திரு. ராணி, ராணி, என்ன என் ராணி உயிரோட வாயிருக்கு? ஆமா ஆமா ஆமா. என்ன என்ன திகைப்பு? இல்ல கேக்குறேன், திகைப்பானேன்னு கேக்குறேன். சாக போன ராணிய நான் எப்படி காப்பாத்தினு தெரியுமா? ராணி விஷத்தை எடுத்து சாப்பிட போச்சு. நல்ல வேளையா அந்த சமயத்துல நான் வந்தேன். என்னது? என்னை சாக விடுங்கள். இனிமேல் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து பயனற்று, நான் வாழ முடியாதவன், வாழக்கூடாதவன். ராணி, நான் வாழ வைக்கிறேன். இந்த பாரு, வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் தற்கொலை செஞ்சுக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல 3/4 ஜனங்கள் எப்பவோ காலியா போயிருக்கும். கவலைப்படாத. வேண்டாம் வேண்டாம். ஐயோ, நான் சொல்றது கேளேன். கதவை நல்ல கால் போட்டுட்டு இங்க வந்து விஷம் குடிச்சு செத்த மாதிரி படுத்துவோம். அப்புறம் நான் மீதி எல்லாம் கவனிச்சுக்கிறேன். இப்ப புரிஞ்சுதா ராணிக்கு உயிர் வந்த ரகசியம்? எப்படியோ என் ராணி பேச்சிருச்சு. அப்பா, ராணி, அப்பா, ராணி, நான் செய்த குத்தங்களை எல்லாம் மன்னிச்சிடுங்க அப்பா. எங்கிருந்தா இந்த தள்ளாத வயசுல என்ன எங்க தனியா விட்டுட்டு போறியோன்னு நினைச்சேன். இப்பதான் எல்லாம் நல்லா முடிஞ்சு போச்சே. உங்க குடும்பத்துல சச்சரவு ஏற்படவும் நான் தான் காரணமா இருந்தேன். நீங்களும் மன்னிச்சிருங்க. மறப்போம், மன்னிப்போம். ராணி, நீ விழ வேண்டிய கால் இன்னொன்னு பாக்கி இருக்கு. இத பார், இந்த அம்மாவுக்கு தான் உன் மேல ரொம்ப கோபம். அவங்க கால்ல விழு. மகாராசியாருமா, காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். இத நீ சொல்லிட்டியாகும், நான் சொல்லணும்னு இருந்தேன். சரி, குரல் எல்லாருக்கும் போது விடு. அரே, பெரிய பெரிய தாடா, பெரிய தாடா. என்னப்பா, என்ன காதலிச்சாச்சு? யார் முதல்ல மாலை போடுறதுங்கிறதுல தகராறு. காதலிச்சாச்சா? அப்ப கேப் விடக்கூடாது, மாலை போட வேண்டும். ஏன்னா கேப் விட்டா விஷம் வரைக்கும் வந்து சேருது. போடப்பா, மாலையை போட்டு. நானுங்க. ஏமா யாரு வந்தானே? நீ கொடு. ஆளா பாரு. போடு, நீ போடு. உங்க தயவுல பக்கமா பிடிச்சு நீங்க இனிமே கொஞ்சம் தெரியும் தம்பி. நானே சொல்லிருப்பேன். ஒதுங்கிக்கிட்டா சரி. நீங்களும் வாங்க, போவோம். அப்படியே வாங்க. கையை விடுங்கள் ராஜா. கைவிட மாட்டேன் கண்ணே. என் இதயத்தின் வீதியிலே ஜோதி விளக்காக உன்னை ஏற்றி வைத்திருக்கிறேன். குறும்புத்தனத்திற்கு பெயர் போன உன் நீலக்குறு நயனங்கள் காதல் பாஷை பேசுவதை என் இதயத்தின் காதுகளால் கேட்க முடிகிறது. மாதுளை நிறம் காட்டும் உன் மாணிக்க இதழ்கள் உன் மனதை திறந்து காட்டுவதையும் என்னால் பார்க்க முடிகிறது. அந்திவானத்தின் சிகப்பு காட்டும் உன் கண்ண கதுப்புகளில் தோன்றும் மின்னலிலே உன் நெஞ்சின் மென்மை தெரிகிறது எனக்கு. சோதனை போதும் சுந்தரி. போங்கள் ராஜா. ராணி, ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் கேள். எதை மறைத்தாலும் மறைக்கலாம். இந்த காதல் இருக்கிறதே, அதை மட்டும் என்றுமே மறைக்க முடியாது, தெரியுமா? திரை போட்டு நாமே மறைத்தாலும் காதலே தெளிவாக நாளை தெரியாமல் போகுமோ. திரை போட்டு நாமே மறைத்தாலும் காதலே தெளிவாக நாளை தெரியாமல் போகும். சரியான நேரம் கிடைக்காத போதிலே திரை போட்டு காப்பதே முறையாகும் வாழ்விலே. சரியான நேரம் கிடைக்காத போதிலே திரை போட்டு காப்பதே முறையாகும் வாழ்விலே.
சரியான நேரம் என் நேரமோ அலைமோதும் நெஞ்சம் நிலை காணும் நேரமே சரியான நேரம் என் நேரமோ அலைமோதும் நெஞ்சம் நிலை காணும் நேரமே சந்தோஷம் காணவே தடை போடலாமோ சந்தோஷம் காணவே தடை போடலாமோ தவறாக என்னை எடை போடலாமோ சரியான நேரம் கிடைக்காத போதிலே திரை போட்டு காப்பதே முறையாகும் வாழ்விலே அரும்பான காதல் மலராகுமோ குறும்பான கேள்வி இது நியாயமாகுமோ அரும்பான காதல் மலராகுமோ குறும்பான கேள்வி இது நியாயமாகுமோ கரும்பாக பேசும் என் ஆசை ராஜா கரும்பாக பேசும் என் ஆசை ராஜா உறவாகி இன்பம் காண்போம் என்றானே திரை போட்டு நாமே மறைத்தாலும் காதலே தெளிவாக நாளை தெரியாமல் போகுமோ